பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அத செலவு பண்றது ஒரு பெரிய வித்தை. வள்ளுவர் சொல்லாத விஷயமே உலகத்துல இல்ல. காசு மேல காசு வந்து சேரணும்னா அவர் சொல்ற சில சீக்ரெட்களை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோ பணக்காரர் ஆகறதுக்கு வள்ளுவர் காட்டும் 4 வழிகள். முதல்ல நாம பார்க்க போறது வரவுக்கு ஏத்த செலவு, நிம்மதியான வாழ்வின் சீக்ரெட். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு. ஆனா பணக்காரன் ஆகிறதுங்கிறது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறத விட அதை எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. இத பத்தி வள்ளுவர் அழகா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்னு, அந்த மேஜிக் குறள் என்ன? வள்ளுவர் சொன்ன அந்த சூப்பர் ஹிட் வரிகள் இதுதான். ஆகாறு அளவு இட்டுது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இதோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னா, உங்க வீட்டுக்குள்ள வர்ற வருமானம் குழாயில வர தண்ணி மாதிரி ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆபத்து இல்ல. ஆனா அந்த தண்ணி வெளியே போற வழி செலவு அந்த டம்ளரை விட பெருசா இருக்கக்கூடாது. அப்படி பெருசா இருந்தா உங்க வாழ்க்கைங்கிற பாத்திரம் எப்பவும் காலியாவே இருக்கும். 2, ஆசைக்கும் தேவைக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, கால் நீட்டுற அளவுக்கு தான் போர்வை இருக்கணும்னு. இன்னைக்கு தேதியில நமக்கு தேவையோ இல்லையோ மத்தவன் வச்சிருக்கான்னு ஐபோன் வாங்குறது, லோன் போட்டு கார் வாங்குறதுன்னு இறங்கிடுறோம். தேவை சாப்பாடு, வாடகை, கல்வி, மருத்துவம். ஆசை லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ், தேவையில்லாத பார்ட்டி, பிராண்டட் துணிகள். வள்ளுவர் சொல்ற அந்த பட்ஜெட் ஐடியா படி முதல்ல தேவையை முடிச்சிட்டு அப்புறம் ஆசைப்படணும். 3, கடன் எனும் சிலந்தி வலை. வருமானத்தை விட அதிகமா செலவு பண்றவங்க சீக்கிரமே கடன் அப்படிங்கிற வலைக்குள்ள மாட்டிப்பாங்க. ஒரு மாசம் சம்பளம் வரலனா கூட இவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறிடும். ஆனா கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பகுதியை சேமிச்சுட்டு மீதிய செலவு பண்றவன் தான் உண்மையான நிம்மதியான பணக்காரன். அப்போ நாம என்ன பண்ணலாம்? நோட்டு போடுங்க. ஒரு மாசத்துக்கு என்ன செலவுன்னு கணக்கு எழுதுங்க. அப்பதான் தேவையில்லாம இவ்வளவு காசு வேஸ்டா போகுதான்னு உங்களுக்கே புரியும். இஎம்ஐய தவிருங்க. முடிஞ்ச வரைக்கும் கையில காசு சேர்த்து வச்சு பொருளை வாங்குங்க. கடனுக்கு வட்டி கட்டுறது உங்க ரத்தத்தை சுண்டி இழுக்கிற மாதிரி. சின்ன சேமிப்பு, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சேமிச்சாலும் அது பெரிய விஷயம். அந்த மேஜிக் குரலுக்கு ஏத்த ஒரு சூப்பர் குட்டி கதை இதோ. ஒரு ஊர்ல செல்வம், மணின்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருமே ஒரு பெரிய கம்பெனில ஒரே வேலையில இருந்தாங்க. 2 பேருக்கும் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். செல்வத்தின் ஸ்டைல், வள்ளுவர் வழி. செல்வம் என்ன பண்ணுவானா, சம்பளம் வந்த உடனே ஒரு நோட்ல கணக்கு எழுதுவான். வாடகை 8,000, சாப்பாடு 7,000, அம்மாவுக்கு 5,000, சேமிப்பு 5,000 அப்படின்னு முதல்லயே பிரிச்சு வச்சிருவான். மிச்சம் இருக்கிற 5,000த்துல தான் அவனோட மத்த ஆசைகளை நிறைவேற்றிப்பான். அவன் வச்சிருந்தது ஒரு பழைய போன் தான். புது மாடல் வந்தாலும் இப்போ இருக்கிற போன் நல்லா தானே ஒர்க் ஆகுது, அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுடுவான். மணியின் ஸ்டைல், ஆடம்பர வழி. மணி அப்படியே உல்டா. சம்பளம் வந்த உடனே அவனுக்கு கால் தரையில பாவாது. மச்சான், வாழ்க்கை ஒரு முறைதான், இன்னைக்கு அனுபவிக்கலனா அப்புறம் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே 80,000 ரூபாய்க்கு ஒரு ஐபோனை இஎம்ஐல தூக்குவான். புது பைக், பிராண்டட் ஷர்ட்னு கிரெடிட் கார்டுல தேய்ப்பான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சா தெரிவான். ஆனா அவன் பாக்கெட் எப்பவும் காலியா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவங்க வேலை செய்யற கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை. 2 மாசம் சம்பளம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. செல்வம் கவலைப்படல. ஏன்னா அவன் வருமானம் வரும்போது செலவு பைப்பை சின்னதா வச்சிருந்தான். அவன் கிட்ட இருந்த சேமிப்பு பணத்தை வச்சு 2 மாசம் நிம்மதியா சாப்பிட்டான். முகத்துல எந்த பதட்டமும் இல்ல. மணி இப்பதான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். ஐபோன் இஎம்ஐ கட்டணும், பைக் லோன் கட்டணும், வீட்டு வாடகைக்கு கூட காசு இல்ல. கௌரவத்துக்காக வாங்கின பொருட்கள் எல்லாம் இப்ப அவனுக்கு பாரமா தெரிஞ்சுது. பிச்சை எடுக்காத குறையா மத்தவங்க கிட்ட கை நீட்ட ஆரம்பிச்சான். கதையின் நீதி, வள்ளுவர் சொன்ன மேஜிக். மணிக்கு சம்பளம் 30,000 தான். ஆனா அவனோட செலவு வழி 40,000 இருந்தது. அதான் அவன் தோத்துட்டான். செல்வத்துக்கு சம்பளம் அதே 30,000 தான். ஆனா அவன் செலவை 25,000க்குள்ளே அடக்கிட்டான். அதான் அவன் ஜெயிச்சிட்டான். வள்ளுவர் சொன்னது இதுதான். உங்க வருமானம் ஒரு சின்ன ஓட்டை வழியா வர்ற தண்ணி மாதிரி கம்மியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆனா அந்த தண்ணி வெளியே போற ஓட்டை, செலவு வர்ற வழியை விட பெருசா இல்லாம பாத்துக்கிட்டாலே போதும். நீங்க தான் உங்க ஏரியால ராஜா. அடுத்து நாம பார்க்க போறது, தர்மம் பண்ணுங்க, கிவிங் இஸ் க்ரோயிங்.
நிறைய பேர் நினைப்பாங்க காசை மத்தவங்களுக்கு கொடுத்தா குறையும்னு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தகுதியானவங்களுக்கு உதவி செய்யறது தான் உங்க செல்வத்தை பாதுகாக்கிற வழின்னு. தர்மம் பண்றத பத்தி வள்ளுவர் ஒரு அழகான குறள் சொல்லியிருக்காரு. தாழாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச அத்தனை பணமும் எதுக்கு தெரியுமா? தகுதியானவங்களுக்கு, அதாவது நிஜமாமே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். இது எப்படி பணத்தை வளர்க்கும்? ஒரு கிணத்துல தண்ணி இறைக்க இறைக்க தான் புது ஊற்று வரும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் புது பணம் வர்றதுக்கான வழிகள் உங்க வாழ்க்கையில பிறக்கும். இது ஒரு யுனிவர்சல் லா. இத மையப்படுத்தி ஒரு கதை. 2 மாமரங்களும் ஒரு தோட்டக்காரனும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்துல 2 மாமரங்கள் பக்கத்து பக்கத்துல வளர்ந்துட்டு இருந்தது. ஒன்னு பேரு கஞ்சன் மாமரம், இன்னொன்னு வள்ளல் மாமரம். கஞ்சன் மாமரம்: இந்த மரம் ரொம்ப சுயநலமானது. நான் கஷ்டப்பட்டு வேர்ல இருந்து தண்ணி எடுத்து வெயில்ல நின்னு பழங்களை உருவாக்குறேன். இதை ஏன் நான் யாருக்கும் கொடுக்கணும்? என் பழங்கள் எல்லாம் எனக்கே வேணும் அப்படின்னு பழங்களை யாரும் பறிக்க விடாம கெட்டியா புடிச்சுக்குச்சு. யாராவது பக்கத்துல வந்தா கிளையை ஆட்டி மிரட்டும். வள்ளல் மாமரம்: ஆனா இந்த மரம் அப்படி இல்ல. பழங்கள் பழுத்த உடனே யாராவது பசியோட இருக்கீங்களா, வந்து சாப்பிடுங்கன்னு கிளைய தாழ்த்தி கொடுக்கும். பறவைகள், சின்ன பசங்கன்னு எல்லாரும் வந்து ஆசை ஆசையா சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு தெரியுமா? கஞ்சன் மாமரம்: அந்த மரம் பழங்களை கொடுக்காமையே வச்சிருந்ததுனால பழங்கள் எல்லாம் கிளையிலேயே அழுகி போயிடுச்சு. அழுகின பழங்கள்ல இருந்து வண்டுகள் வந்து மெதுவா மரத்தோட கிளையையே அரிக்க ஆரம்பிச்சது. யாருமே அந்த பக்கம் வராததுனால அந்த மரம் பராமரிப்பு இல்லாம காஞ்சு போயிடுச்சு. வள்ளல் மாமரம்: அந்த மரம் பழங்களை கொடுக்க கொடுக்க அதுக்கு இன்னும் அதிகமா சத்து கிடைச்சு அடுத்த வருஷம் இன்னும் 2 மடங்கு அதிகமா பழங்களை கொடுத்துச்சு. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? நீங்க பணத்தை சம்பாதிச்சு உங்ககிட்டயே பூட்டி வச்சிருந்தீங்கன்னா அது அந்த அழுகின பழம் மாதிரி ஒரு நாள் உங்களுக்கே பாரமாகிடும். ஆனா தகுதியானவங்களுக்கு அந்த பணத்தை உதவிங்கிற பேர்ல கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல பெயர், நிறைய நண்பர்கள், புதிய வாய்ப்புகள்னு பல மடங்கா திரும்பி வரும். வள்ளுவர் சொல்ற லாஜிக் இதுதான். கொடுக்கிற கைதான் எப்பவும் மேல இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்க மனசு பெருசாகும். மனசு பெருசானா உங்க உழைப்பும் பெருசாகும். தானா நீங்க பெரிய பணக்காரன் ஆகிடுவீங்க. 3வது ரகசியம் ரொம்ப சீரியஸான ஆனா அவசியமான விஷயம். தப்பான வழியில வர காசு ஏன் கையை விட்டு ஓடும்? இத பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு ஒரு பவர்ஃபுல் குறளோடையும் கதையோடையும் பார்ப்போம். கெட்ட வழியில வர பணத்தை பத்தி வள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்லியிருக்காரு. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினோ பிற்பயக்கும் நற்பாலவை. மத்தவங்கள அழ வச்சு நீங்க சம்பாதிக்கிற எந்த பணமா இருந்தாலும் அது ஒரு நாள் உங்களை அழ வச்சுட்டு போயிடும். ஆனா நீங்க நேர்மையான வழியில சம்பாதிச்சு ஒருவேளை அந்த பணத்தை இழக்க வேண்டிய சூழல் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பலனோட திரும்ப வரும். இப்போ கதையை கேட்கலாமா? ஒரு சின்ன டவுன்ல ரகு, ரவின்னு 2 பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஒரு மளிகை கடை வச்சிருந்தாங்க. தந்திரமான ரவி. ரவிக்கு எப்படியாவது சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணுவானா, பொருள்ல கலப்படம் செய்யறது, எடைய குறைச்சு போடுறது, கெட்டு போன பொருட்களை கூட கலர் மாத்தி விக்கிறதுன்னு எல்லா தகுடுதத்தமும் பண்ணுவான். லாபம் கொட்டுச்சு. பாத்தியா ரகு, நான் எப்படி சம்பாதிக்கிறேன்னு? நீ இன்னமும் பழைய பஞ்சாங்க மாதிரி நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கன்னு கிண்டல் பண்ணுவான். ரவி பெரிய கார் வாங்கினா ஜாலியா இருந்தான். நேர்மையான ரகு. ரகுவோட கடையில லாபம் கம்மி தான், ஆனா தரம் குறையாது. காசு 1 ரூபாய் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, மத்தவன் வயித்துல அடிக்க கூடாதுன்னு தெளிவா இருப்பான். கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல பேர் இருந்தது, ஆனா கையில பெரிய காசு இல்ல. திடீர்னு ஒரு நாள் அரசாங்க அதிகாரிகள் ரெய்டு வராங்க. ரவிக்கு என்னாச்சு? கலப்படம் செஞ்சது, வரி ஏய்ப்பு பண்ணது எல்லாம் மாட்டிக்கிச்சு. கடைய பூட்டி சீல் வச்சாங்க. அவன்கிட்ட இருந்த அத்தனை பணமும் அபராதமாவும் கோர்ட்டு கேஸ்னு கரைஞ்சு போச்சு. ஊரே அவனை திட்டுச்சு. அவன் சம்பாதிச்ச அத்தனை பணமும் அவனை அழ வச்சுட்டு போயிடுச்சு. ரகுவுக்கு என்னாச்சு? ரகுவோட கடையை செக் பண்ணப்போ எல்லாம் சரியா இருந்தது. அதிகாரிகளே அவனை பாராட்டினாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவன உடனே ரவி கடைக்கு போன கஸ்டமர்ஸ் எல்லாரும் ரகு கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ரகுவோட பிசினஸ் மெதுவா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிச்சுது. ரகு நிம்மதியா தூங்குனான். தப்பான வழியில வர காசு ஒரு காகித பூ மாதிரி.
பார்க்க அழகா இருக்கும், ஆனா அதுல வாசனை இருக்காது, சீக்கிரம் நசுங்கிடும். ஆனா நேர்மையான உழைப்புல வர காசு ஒரு விதை மாதிரி, வளர கொஞ்ச நாள் ஆகும், ஆனா அது ஒரு நாள் பெரிய மரமா நின்னு உங்களுக்கு நிழல் கொடுக்கும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, குறுக்கு வழியில சம்பாதிச்சு நீங்க சேர்க்கிற செல்வம் ஒரு ஓட்ட பானையில தண்ணி ஊத்துற மாதிரி. அது பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எப்ப காலியாகும்னே தெரியாது. கடைசி மற்றும் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இதுதான். பிளான் பண்ணாம காரியத்துல இறங்குறது கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ட கடக்கிற மாதிரி. இத பத்தி வள்ளுவர் சொன்ன அந்த மாஸ்டர் பிளான் ரகசியத்தை பார்ப்போம். ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஒரு பெரிய செலவுலயோ இறங்குறதுக்கு முன்னாடி எதை யோசிக்கணும்னு வள்ளுவர் ஒரு செக்லிஸ்ட் கராரு. அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் 3 விஷயத்தை யோசிங்க. இதனால எவ்வளவு செலவாகும்? அழிவதூவும். இதனால எவ்வளவு லாபம் வரும்? ஆவதூவும். கடைசியில நமக்கு நிஜமாவே எவ்வளவு மிச்சமாகும்? ஊதியமும். இந்த 3ஐயும் கணக்கு போட்டு பார்த்துட்டு லாபம் வரும்னு தெரிஞ்சா மட்டும் அந்த வேலையில கால வைங்க. இப்போ கதையை கேட்கலாமா? ஒரு ஊர்ல முத்து, வேலுன்னு 2 விவசாயிகள் இருந்தாங்க. 2 பேருக்கும் அவங்க தோட்டத்துல கிணறு வெட்டணும்னு ஆசை. முத்து ரொம்ப அவசரக்காரன். பக்கத்து தோட்டத்துக்காரன் கிணறு வெட்டிட்டா நம்மளும் வெட்டணும்னு சொல்லி கையில இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சான். ஆனா அங்க பாறை அதிகமா இருந்தது. தோண்ட தோண்ட காசு தான் செலவாச்சு, தண்ணி வரல. பாதியிலே காசு தீர்ந்து போச்சு. கிணறும் இல்ல, காசும் இல்ல. கடைசியில கடங்காரனா நின்னான். வேலு அப்படி இல்ல. முதல்ல ஒரு நிபுணரை கூப்பிட்டு எந்த இடத்துல தோண்டினா தண்ணி வரும், எவ்வளவு ஆழம் போகணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒரு பிளான் போட்டான். தான் கையில இருக்கிற காசுக்கு அந்த வேலையை முடிக்க முடியுமான்னு கணக்கு பார்த்தான். முதல்ல ஒரு சின்ன கிணறு வெட்டுவோம், அதுல வர்ற வருமானத்தை வச்சு அப்புறம் பெருசாக்குவோம்னு பிளான் பண்ணி இறங்கினான். சொன்ன மாதிரியே தண்ணி வந்தது, விவசாயம் செழிச்சது, போட்ட காசை விட 2 மடங்கு லாபம் பார்த்தான். கதையின் நீதி: நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கும் போதோ இல்ல ஒரு கல்யாணம் விசேஷம் பண்ணும் போதோ பாத்துக்கலாம் மச்சான்னு இறங்கிடுவாங்க. ஆனா பாதியில காசு பத்தாம நிக்கும் போதுதான் வலிக்கும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வீரம் முக்கியம்தான், ஆனா விவேகம் இல்லாம இறங்குனா அது வீரமே இல்ல, அது முட்டாள்தனம். மொத்தமா பார்த்தா பணக்காரர் ஆகிறதுக்கு வள்ளுவர் கொடுத்த 4 மந்திரங்கள்: பட்ஜெட் போடுங்க, வரவு கேட்ட செலவு பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் உங்க செல்வம் பெருகும், நேர்மையா இருங்க, கெட்ட வழியில வர காசு உங்களை அழ வச்சுட்டு போயிடும், பிளான் பண்ணுங்க, எந்த செலவையும் கணக்கு பார்க்காம செய்யாதீங்க. இந்த 4ஐயும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நீங்க தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர். என்ன நண்பர்களே, வள்ளுவர் சொன்ன அந்த பணக்கார ரகசியங்களும் நம்ம ஊர் கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நிச்சயமா இந்த பாடங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரவுக்கு மேல செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அது வரைக்கும் வள்ளுவர் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க, நிம்மதியா இருங்க. வரட்டா?